இனிய மெய்யன்பர்களே, அருமை சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செய்தியை சொல்ல வருகிற பொழுது உரைநடையாக சொல்லலாம், முடிந்தால் கவிதையாக சொல்லலாம். கவிதை என்பது சொற்சிட்டு, பெரிய 2-3 பக்கம் சொல்றதை 2 வரியில சொல்லி முடிக்கிறது. அதனாலதான் திருக்குறள் கவிதை நூல் 1.25 வரி, 7 சீர்கள். இப்படிப்பட்ட அருமையான கவிதை எழுதுவது என்பது அவ்வளவு சாமானியமானது இல்லை. கற்று எழுதுறதே கட்டம். இப்ப நமக்கு கடிதாசி எழுதுறதே கட்டம். ஒரு மருமகன் தன்னுடைய மாமனாருக்கு ஒரு கடிதம் எழுதலாம். அன்புள்ள மாமா அவர்களுக்கு, வணக்கம், நலமறி விரும்புகிறேன். நாங்கள் நேற்று வந்தோம். இங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அடுத்த வாரம் புறப்பட்டு வாருங்கள். இந்த கடிதம் உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் புறப்பட்டு வாருங்கள். எழுதிட்டான். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்படி வருவார் அவர்? அப்ப கடிதம் எழுதுகிற பொழுதே நமக்கு அதனுடைய பொருள் தெரியல, ஏதோ எழுதுறோம். அப்படிலாம் இல்லாமல் கவிதை என்பது ஒரு அருமையான உத்தி. இந்த கவிதை என்பதற்கு என்ன இலக்கணம் என்று கேட்டால், கவித்துவம், சொற்சிட்டு, எளிய சொற்கள், அரிய உவமைகள், அற்புதமான தொடர்கள், யாப்பு அமைதி, இலக்கண அமைதி, அணி அமைதி என்றவைகளெல்லாம் இருக்கணும். உணர்ச்சியுடையதாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் இவ்வளவையும் சொல்லாம கவிதை என்ற சொல்லுக்கு விளக்கம் கவிதைங்கிற சொல்லிலேயே இருக்கிறது என்று ஒரு பெரியவர் சொன்னார். அது என்ன விளக்கம்? கவிதைங்கிற சொல்ல பாருங்க, முதல் 2 எழுத்தையும் சேர்த்தால் கவி, முதல் எழுத்தையும் 3ஆம் எழுத்தையும் சேர்த்தால் கதை, 2ஆம் எழுத்தையும் 3ஆம் எழுத்து சேர்த்தால் விதை. இப்போ கவிதைக்கு விளக்கம் பாருங்க. ஒரு கவி ஒரு கதையை விதையாக வைத்துக் கொண்டு பாடினால் அது கவிதை. இப்போ கவிதை என்பதற்கு விளக்கம் வேற எங்கேயும் போகணும், அதிலே இருக்கு என்று சொன்னால் அந்த பெரியவர், அவர் யார் என்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனக்கு டாக்டர் கலைஞருடைய தமிழ் பிடிக்கும், அவ்வளவுதான். ஆக தமிழில் அவர் மிகப்பெரிய மேதையாக விளங்கினார். அதற்கு ஒரு இன்னொரு சொல்லி சொல்றேன், எது பேசினாலும் கவிதையாக பேசுவார். ஒரு முறை முதலமைச்சராக இருந்து தன்னுடைய சென்னையில் இருந்து திருவாரூருக்கு வந்திருந்தார். அவங்க அம்மா சமாதியை வணங்கிட்டு மன்னை நாராயணசாமி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மதியானம் இரவு சென்னை போயிடணும், இதான் அவருடைய ப்ரோக்ராம். அதை ஒரு நிருபர் கேட்டார், ஐயா உங்களுடைய திட்டம் இன்று என்ன பயண திட்டம் என்றார். இதை இப்படி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கலாம், சொல்லலை. காலையில் அன்னை, மதியம் மன்னை, இரவு சென்னைனர். இந்த 3 சொல்லால ஒரு கவித்துவமான விளக்கங்களை அழகாக பயணத்திட்டத்தை சொன்னார். அதற்கு முக்கியமான காரணம் சொல்றேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் உயர்நிலைப்பள்ளியில் படித்தது ஒரு தமிழாசிரியர், அவர் மிகப்பெரிய பேரறிஞர் மகாவித்வான் தண்டபாணி தேசியர் ஐயா அவர்கள். தண்டபாணி தேசியர் என்று 2 பேர் இருந்தாங்க. இவர் இயற்றமிழ் ஆசிரியர், இன்னொரு இசைத்தமிழ் ஆசிரியர் MM தண்டபாணி தேசியர். அவர் சினிமாவில் நடிச்சிருக்கிறார். அவர் வேறு, அவர் இசைத்துறையில் இருப்பவர். இவர் மகாவித்வான் தண்டபாணி தேசியர். இவரை ஒரு முறை நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆற்றோடு போய்கிட்டு இருந்தபோது எதிரில் வந்துகிட்டு இருந்தார், கொடையை பிடிச்சிக்கிட்டு. நான் இறங்கி ஐயா வணக்கம்னு சொன்னேன். சொல்லு தம்பி அப்படின்னார். நல்லா இருக்கீங்களா ஐயான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு இன்னைக்கும் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. நான் நல்லா இருக்கேன்ப்பா, முதலமைச்சர் கலைஞர் நல்லா இருக்கிற வரை நான் நல்லா இருப்பேன்னார். ஏன்னா அவருடைய ஆதரவோடு தான் இவர் திருக்குறள் சேர்ல 3 ஆண்டு காலம் பணியாற்றி பணம் வாங்கினார். ஆதலினால தன்னுடைய குருவை, தன்னுடைய தமிழாசிரியரை அவ்வளோ மதித்தவர் மாணவர் கலைஞர். அவர் ஒரு தடவை சொன்னார், எனக்கு தாய்ப்பால் தந்தவள் அஞ்சுகத்தம்மாள், எனக்கு தமிழ் பால் தந்தவர் தண்டபாணி தேசியர். இந்த அளவுக்கு சிந்தித்து, அதை தமிழை நேசித்து, தமிழை பூஜித்து, தமிழாசிரியருக்கு மேலாக சிந்திக்க தெரிந்த கவிதை மன்னராக விளங்கியவர் டாக்டர் கலைஞர். ஆதலால் நீங்கள் பேசும் பொழுது அந்த அழகு தமிழில், தொழுகின்ற தமிழில், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை என்ற வகையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே கவித்துவம். வாழ்க. இது இன்றைய புதையல்.